வணக்கம். இந்த டிவிசி ஃப்ரெஷ் கேஸ் ஃபைலிங் ப்ரொசீஜரு வீடியோ நம்பர் 2 ஓகேவா? அப்போ கண்டினியூஸாக போட முடியல. ஸோ இப்போ போடுறேன் வீடியோ நம்பர் 2வை. கண்டினியூவேஷன் தான், போன வீடியோவோட கண்டினியூவேஷன் இது. ஓகேங்களா? இப்போ வந்து என்னன்னாக்கா, இந்த கொழுந்தனார் நாத்தனார்லாம் ரெஸ்பாண்டண்ட்டாக சேர்க்கக்கூடாது அப்படின்னு ஜட்ஜு சொன்னதுக்கப்புறம் நம்ம அந்த பேரையெல்லாம் நீக்கிட்டு நம்ம ஜட்ஜுக்கு வந்து க்ளீன் காப்பி கொடுப்போம். சரிங்களா? க்ளீன் காப்பி கொடுக்கும் பொழுது அப்போ வந்து ஜட்ஜு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து அந்த கம்ப்ளைனண்ட்டு, அதாவது புகார்தாரர், அந்த புகார்தாரர் யார், அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை வந்து நேரில் கூப்பிடுவாங்க. பக்கத்தில் கூப்பிட்டுட்டு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் ஸ்லைட்டாக விசாரிப்பாங்க. அதுக்கு பேர் தான் என்கொயரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டேஜுக்கு பேர் என்கொயரி. கரெக்டுங்களா? அப்புறம் அந்த பொண்ணு வந்து தான் பாதிக்கப்பட்ட விஷயங்களையெல்லாம் ஜட்ஜுக்கிட்ட எடுத்து சொல்லும்போது ஜட்ஜு ஓகே அதை கேட்டுட்டு வந்து அட்ஜூடிகேஷன் எழுதுவாங்க. பெட்டிஷனர் ப்ரெசன்ட். இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைனண்ட் அண்ட் ரெஸ்பாண்டன்ட் இதுதான். ஓகேவா? சிவில் கேஸில் பிளைன்டிஃப் டிஃபெண்டன்ட்டு, கிரிமினல் கேஸில் வந்து கம்ப்ளைனண்ட்டு அக்யூஸ்டு. சரியா? இது வந்து பார்த்திங்கன்னா டிவிசி வந்து இது வந்து குவாசி கிரிமினல் இது. சரிங்களா? அதாவது என்னென்னா, இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பெட்டிஷனர் அண்டு ரெஸ்பாண்டன்ட்டு. ஓகேவா? ஆப்பனண்ட் பார்ட்டிஸை அக்யூஸ்டுன்னு சொல்ல மாட்டாங்க, இதில் ரெஸ்பாண்டன்ட்டுன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ ஜட்ஜ் என்ன பண்ணுவாங்க, கம்ப்ளைனண்ட் ப்ரெசண்ட்டு. ஓகேவா? ரெக்கார்ட்ஸ் பெரூஸ்டு, அதாவது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நம்ம கொடுத்தோமோ எல்லா டாக்குமெண்ட்டையும் ஜட்ஜி படித்து பார்த்துட்டாங்க. ஸோ பெட்டிஷனர் ப்ரெசண்ட்டு, அதாவது பெட்டிஷனர்னால் கம்ப்ளைனண்ட் ப்ரெசண்ட்டு, ரெக்கார்ட்ஸ் பெரூஸ்டு, என்கொயரி ஹர்டு. ஓகேவா? ஆன் பெருசல் ஆஃப் த ரெக்கார்ட்ஸ் தெர் இஸ் நோ மேஜர் அலிகேஷன் அகெயின்ஸ்ட் த ரெஸ்பாண்டன்ட் 3னா யார்? அதாவது அந்த மாமனார் கொழுந்தனார். ஓகேங்களா? there is no major allegation against the respondent 3, 4, respondent 4, respondent 5. ஓகேவா? ஸோ த ரிலீஃப் இஸ் சாட் ஒன்லி அகெயின்ஸ்ட் த R1 அண்ட் R2. R1னா ரெஸ்பாண்டன்ட் 1 அண்ட் ரெஸ்பாண்டன்ட் 2. கரெக்டாக இல்லையா? ஸோ in this circumstances this court is of the opinion that the other person is not என்ன சொல்கிறது, that the other persons are not necessary parties. ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு at the same time prima facie case is established against R1 and R2 under section 12 of the DV Act அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவாங்க. கரெக்டுங்களா? இஷ்யூ நோட்டீஸ் டு R1 and R2 அப்படின்னு எழுதுவாங்க. கரெக்டுங்களா? இப்போ ப்ரைவேட் நோட்டீஸ் இஸ் ஆல்சோ பர்மிட்டட், கால் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதம் தள்ளி போடுவாங்க. இதுதான் மேட்டர். அதாவது என்னென்னா, நீங்கள் புகார் கொடுத்துட்டீங்க, நான் வாங்கிட்டேன், உங்களுடைய நீங்கள் வாயில் என்னென்ன சொன்னீங்களோ அதெல்லாம் நான் காதில் கேட்டேன். கரெக்டாக இல்லையா? ஸோ இப்போ நீங்கள் கொடுத்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கூட நான் பார்த்துட்டேன். ஸோ அங்கே வந்து அஃபென்ஸ் நடந்திருக்குது, பிரைமா ஃபேசி கேஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு. ஸோ அதனால் இந்த கேஸை நான் டேக்கன் ஆன் ஃபைல் அப்படின்னு அவங்களே வாயில் ஓப்பன் கோர்ட்டில் சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த கேஸை நான் எடுத்துக்கிட்டேன். மற்றபடி இந்த R3, R4, R5, அதாவது மாமனார், கொழுந்தனார், நாத்தனார் இவங்க மேலெல்லாம் எந்த ஒரு அலிகேஷனும் பெருசாக கிடையாது. அதனால் இவங்க பேரெல்லாம் தூக்கியாச்சு. கரெக்டுங்களா? ஸோ ரிலீஃப் இஸ் சாட் அகெயின்ஸ்ட் தி R1 அண்ட் R2. கணவர் மேலேயும் மாமியார் மேலேயும் தான் அந்த ரிலீஃப் அவங்க கோர்றாங்க. அதனால் இந்த பேரையெல்லாம் நீக்கியாச்சு. ஓகேவா? ஸோ அதனால் வந்து இப்போ பிரைமா ஃபேசி கேஸ் எஸ்டாப்ளிஷ்டு, டேக்கன் ஆன் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜு சொல்லிவிட்டு அதை கட் அப்படி தூக்கி போட்டுருவாங்க. ஓகேவா? அதை பெஞ்சுக்குள்ள இருக்கிட்ட. அப்போ என்ன அர்த்தம்? இந்த கேஸு நம்பர் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். கரெக்டாக? இதை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு. கரெக்டுங்களா? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். அந்த கம்ப்ளைண்ட்டு பெட்டிஷன் வேணும்னா என்கிட்ட கேளுங்க, தரேன், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு கொடுத்து விட்றேன். உங்களுக்கு இமெயிலில் கூட அனுப்பிச்சி விட்றேன், இல்லை வாட்ஸ்அப்பில் கூட அனுப்பிச்சி விட்றேன், PDF ஃபார்மேட்லேயும் வேர்ட் டாக்குமெண்ட்லேயும். ஓகேவா? கம்ப்ளைண்ட்டை வந்து இது வந்து வெறும் ஃபார்மேட் ஒர்க்கு. ஓகேவா? நான் வந்து எதையுமே புதுசாக கண்டுபிடிக்கல. ஏற்கனவே என்னுடைய சீனியர் என்ன ஃபார்மேட் யூஸ் பண்ணுறாரோ அந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி தான் நானும் கம்ப்ளைண்ட்டை ரெடி பண்ணுறேன். கரெக்டுங்களா? ஸோ அதனால் வந்து இது ஒரு ஃபார்மேட் ஒர்க்கு, அவ்வளோதான் விஷயம். சங்கதிகளை என்னென்ன நடந்துச்சு, சங்கதிகளை வந்து நீங்கள் வந்து இங்கிலீஷில் டிராஃப்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி அந்த ஃபார்மேட் பிரகாரம் அப்படியே போக வேண்டியது தான். கரெக்டாக இல்லையா? கம்ப்ளைண்ட்டை வந்து நீங்கள் வந்து என்ன செக்ஷனில் போடுவீங்க? செக்ஷன் 12, 17, 18 அண்ட் செக்ஷன் 19 போட்டுக்கோங்க. செக்ஷன் 19 சப்செக்ஷன் 1 அப்புறம் கிளாஸ் F இதில் போட்டுக்கணும். அப்புறம் செக்ஷன் 20, 22 அண்ட் 23 ஆஃப் தி டிவிசி ஆக்டில் போட்டுக்கோங்க. ஓகேவா? நார்மலாக எல்லாருமே இந்த செக்ஷனில் தான் போடுவாங்க. கரெக்டாக அதை தான் நானும் சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகேவா?
இதில் நம்ம ப்ரேயர் என்னென்ன போடுவோம் அப்படின்னா வந்து ப்ரேயர் நான் இதையும் சொல்லிடுறேன். இந்த வீடியோ நான் யாருக்கு போடுறேன் அப்படின்னா படித்தவங்க அதிமேதாவிங்களுக்குலாம் நான் போடலைங்க. லேர்னர்ஸ் பிகினர்ஸுக்கு தான் நான் போடுறேன். ஓகேங்களா? அதனால் வந்து இப்போ என்ன சொல்கிறது, எல்லாம் எனக்கு தெரியும், இவர் எல்லாம் தெரிஞ்சதை தான் சொல்கிறாரு அப்படின்னு கமெண்ட் அடிக்கிறீங்க பார்த்தீங்களா? அவங்களாம் இந்த வீடியோ பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் தெரிஞ்சவனுக்கு போடலையே, தெரியாதவனுக்கு தான் நான் போடுறேன். கரெக்டு தானே? பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டுவதே அல்லாமல் சொஸ்தமானவருக்கு வேண்டியது இல்லைன்னு பைபிள் வசனம். அந்த மாதிரி வந்து பாவிகளே அழைக்க வந்தேன்னு கடவுள் சொல்கிற மாதிரி நான் படித்தவங்க பெரிய ஸ்காலர்ஸு பெரிய லேர்ன்டு பீப்புளுக்கெல்லாம் நான் போடவே இல்லையே இந்த வீடியோவை. நான் ஒரு பிகினரு, நான் ஒரு லேர்னரு. அப்போ நான் என்ன கற்றுக்கிட்டேனோ அதை தான் எனக்கு பின்னாடி வரணும்னு நான் சொல்ல முடியும். கரெக்டாக இல்லையா? நான் வந்து ஒரு பிகினர், நான் ஒரு லேர்னர், நான் ஆம் த ஜூனியர் மோஸ்ட் இன் த வேர்ல்டு. அப்படி இருக்கும்போது நான் டெய்லி கோர்ட்டில் என்ன கற்றுக்கிறேன்? நான் பண்ணுறது சின்ன சின்ன வேலைகளை பண்ணிகிட்டு இருக்கேன் கோர்ட்டில். பெரிய பெரிய வேலைகள் பண்ணுறது கிடையாது. அப்போ நான் பண்ணுற சின்ன சின்ன வேலைகளை நீயும் கற்றுக்கோ. இந்த நான் சாப்பிட்ற சாப்பாட்டை நீ பாதி எடுத்துக்கோ, அந்த கொஞ்சம் எடுத்துக்கோ, ஒரு கைப்பிடி எடுத்துக்கோ, போ சாப்பிடு. எனக்கு எப்படி பசி ஆறிச்சோ அதுபோல் நீயும் பசி ஆறிட்டு போ. இதை தான் நான் போடுறேன். கரெக்டாக இல்லையா? அதனால் வந்து நான் கல்யாண சாப்பாடோ இல்லை பிரியாணியோ நான் போடலை. எனக்கு கிடச்சா ஒரு தயிர் சாதத்தில் உனக்கு ஒரு பிடியை போடுறேன். இஷ்டம்னா வாங்கி சாப்பிடு, கஷ்டம்னா வேறு எங்கேயாவது பிரியாணி கொடுக்குறானா போய் சாப்பிடு. ஓகேவா? ஆனால் இங்கே யாரும் இங்கே சாப்பாடு போடுறதுக்குலாம் ரெடியாக இல்லை. சாப்பாடுன்றது என்னென்னா நாலேஜ். இந்த லீகல் ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் சாப்பாடுனா நாலேஜ் அப்படின்னு அர்த்தம். அந்த நாலேஜை இங்கே ஷேர் பண்ணுறதுக்கு யாரும் இங்கே ரெடியாக இல்லை. அதனால் யார் நாலேஜை ஷேர் பண்ணுறாங்களோ அவங்கள கழுவி கொட்டுனீங்க அப்படின்னா நான் ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. கடவுளே அவங்கள பார்த்துட்டு போயிடுவார், வேறு ஒன்றும் கிடையாது. கரெக்டாக இல்லையா? காட் வில் டேக் யூ ஃபார் அ ரைடு. அவ்வளோதான் விஷயம். கரெக்டாக இல்லையா? ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து பெரிய பெரிய இதை உண்டாக்குது. மெனி ட்ராப் மேக்கத் ஏ ஓஷன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி நீங்கள் ஹைகோர்ட் ஆஃப் ஜூடிகேச்சரில் போய் ஒரு 100 கேஸ் 200 கேஸ் நடத்தி நீங்கள் பெரிய ஆள் ஆகுங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால் முதல்ல லோவர் கோர்ட்லேருந்து தான் ஆரம்பிக்கணும். கரெக்டாக இல்லையா? அதனால் வந்து பெரிய பெரிய விஷயம் சாதனைகளை நீங்கள் செய்யுங்க, நான் வேணான்னு சொல்லியே. நான் பெரிய பெரிய சாதனைகள்லாம் நான் செய்கிறது இல்லைப்பா. நான் வந்து ஒரு நாளைக்கு 500 1000 கிடைச்சா போதுன்ற லெவலில் தான் நான் வந்து இருக்கிறேன். ஸோ அப்போது அதுக்கேற்ற வேலை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கரெக்டாக இல்லையா? நான் எப்படி 500 1000 சம்பாதிக்கிறேனோ அதுபோல் நீ 1000 500 சம்பாதிக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் அந்த வீடியோ போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கேன். கரெக்டாக? அதனால் வந்து கிண்டல் பண்ணுறவங்க பண்ணுங்கள், ஓகேவா? இதெல்லாம் ஒரு ஃபைலிங் ப்ரொசீஜர்லாம் ஒரு பெரிய மேட்ருன்னு சொல்லிகிட்டு இருக்கான் பாரு. பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் எடுத்தால் தானே இவனுக்கு தெரியும். இவன் இன்னும் சின்ன லெவல்லே உட்காந்துக்கிட்டு இருக்கான்னா நான் கடைசி வரைக்கும் சின்ன லெவல்லே உட்காந்துட்டு போகிறேன். நீங்கள் பெரிய பெரிய ஹை கோர்ட்டு வேர்ல்டு கோர்ட்டுக்கெலாம் நீங்கள் போங்க. கரெக்டுங்களா? முடிஞ்சால் ஆண்டவருடைய நீதிமன்றம் அதை என்ன சொல்கிறது, அங்கே கூட போய் நீங்கள் ஆர்கியூமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டுங்களா இல்லையா? அங்கே கூட போய் நீங்கள் என்னென்ன டிஃபரன்ஸ் எடுக்கணுமோ எடுங்க, நான் வேணான்னு சொல்ல. நான் அப்படியே லோவர் கோர்ட்டில் சின்ன லெவலே நான் வாழ்ந்துட்டு போயிடுறேன். எனக்கு ஒரு சின்ன ஒரு குடிசையோ ஒரு சிமெண்ட் ஷீட் வீடோ இருந்தால் போதும். நான் பெரிய கல் வீடெலாம் நான் ஆசைப்படல. கரெக்டாக இல்லை? நீங்கள் வேணால் மாடி வீடு கட்டி வாழுங்க. கரெக்டுங்களா? சொல்லிக் கொடுக்கறதுக்கு மனசு இல்லைன்னாலும் கழுவி கொட்டுறதுக்கு நிறைய பேருக்கு இங்கே வாய் இருக்குது. என்ன சொல்கிறதுன்னு தெரில நான். கரெக்டாக இல்லையா? ஸோ பட் நம்ம அதை பற்றி கவலைப்படுறதில்ல. பட் ஒவ்வொரு வீடியோவில் நான் சொல்லிட்டு தான் உட்காந்துருக்கேன். கழுவி கொட்டுறியே, நீ கழுவி கொட்டுறியே, இந்த நேரத்தில் ஒருத்தனுக்கு பாடம் சொல்லிக் கொடு. கரெக்டாக? அவன் வந்து ஒரு 500 ரூபா உன் மூலமாக சம்பாதிக்கட்டும், அதனுடைய புண்ணியத்தை நீ சம்பாதிச்சுட்டு போ அப்படின்னா அதுக்கு எல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும்? சரி, ஓகே, நம்ம கம்மிங் டு த பாயிண்ட்டு. அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரேயரில் நம்ம என்னென்ன போடுவோம்? ரெகுலர் ப்ரேயர்ஸ் தான் போடுவோம். ஓகேவா? இனிமேல் அந்த கணவனோ அந்த மாமியாரோ என்னை வந்து தொந்தரவு செய்யக்கூடாது. இது ஒரு ப்ரேயர். ஓகேவா? நான் வந்து என்ன சொல்கிறது, வாடகை கொடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து நான் இப்போ தனி வீட்டில் உட்காந்துருக்கேன். என்னுடைய அப்பா அம்மாவோட ஆதரவில் தான் நான் இருக்கிறேன். என் அப்பா அம்மாவே வாடகை வீட்டில் தான் இருக்கிறாங்க. நான் வாடகை கொடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன். என் கணவர் என்னை அடித்து துரத்திட்டாரு. ஓகேவா? என் மாமியாரை அடித்து துரத்திட்டாங்க. என் உயிருக்கு பயந்து அவங்க என்னுடைய மேட்ரிமோனியல் ஹோமை விட்டுட்டு என் உயிருக்கு பயந்து நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய அப்பா அம்மா வீட்டில் தஞ்சம் புகுந்திருக்கேன். அதனால் வந்து என்ன சொல்கிறது, இப்போ எனக்கு வந்து என்ன சொல்கிறது, நான் வேறு ஒரு வீட்டில் வந்து வாடகை எடுத்து தங்கியிருக்கேன். இந்த வீட்டினுடைய வாடகையை என் கணவரை கொடுக்க சொல்லுங்கள். இது ஒரு ப்ரேயர். ஓகேவா? வரதட்சணையாக என்கிட்ட வாங்கின பணத்தை எல்லாம் ரிட்டர்ன் கொடுக்க சொல்லுங்கள். இது ஒரு ப்ரேயர். கரெக்டாக இல்லையா? எனக்கு ஆட் இன்டரிம் மெயின்டெனன்ஸ் எனக்கும் என் குழந்தைக்கும் கொடுங்க. கரெக்டுங்களா இல்லையா? ஆட் இன்டரிம் மெயின்டெனன்ஸ், அதாவது எனக்கு இடைக்கால ஜீவனாம்சம் அந்த கேஸ் முடிகிற வரைக்கும் எனக்கு வந்து என்ன பண்ணுறேங்க, எனக்கு வந்து இந்த ஜீவனாம்சம் கொடுங்க. இதான் மேட்டர். திருமணத்துக்கு நான் செலவு பண்ணேன், அந்த என்கிட்ட வரதட்சணை வாங்கினாங்க, என் நகை ஓகேவா, நான் ரொக்கமாக கொடுத்த வரதட்சணை எனக்கு திருப்பி கொடுக்க சொல்லுங்கள். இது ஒரு ப்ரேயர். என்னோடய நகைகள்லாம் வந்து என் கணவர் வீட்லேயே இருக்குது. என்னுடைய சீர்வரிசை சாமான்கள்லாம் கணவர் வீட்டில் தான் இருக்குது. அதையெல்லாம் எனக்கு திருப்பி கொடுக்க சொல்லுங்கள். இது ஒரு ப்ரேயர். கரெக்டாக இல்லையா? ஏன்னா இப்போ மனைவி வந்து என்ன சொல்கிறது, வேலைக்கு போகலை அப்படின்னா வந்து நான் வேலைக்கு போகாமல் இருக்கேன். கரெக்டாக இல்லையா? எனக்கு நான் வேலைக்கு போகாததுனால எனக்கு மாதத்துக்கு ஒரு 10,000 20,000 எனக்கு வந்து அமௌண்ட்டை நீங்கள் ஜாஸ்தி போட்டால் தான் கோர்ட் அட்லீஸ்ட் ஒரு ரீசனபிளான அமௌண்ட்டு கோர்ட்லேருந்து உங்களுக்கு கிடைக்கும், ஆர்டராக கிடைக்கும். கரெக்டாக இல்லையா? அதனால் வந்து எனக்கு ஆட் இன்டரிம் மெயின்டெனன்ஸ், எனக்கு ஒரு மாதத்துக்கு 20,000 எனக்கு செலவாகுது, அந்த இன்டரிம் மெயின்டெனன்ஸை எனக்கு கொடுங்கன்னு ஒரு ப்ரேயர். நான் ஒரு குழந்தைய வச்சுருக்கேன், என் குழந்தைக்கு சாப்பாடு செலவு, லிவ்லிஹுட்,
என் குழந்தைக்கு ஒரு சாப்பாடு செலவுக்கு 10,000 எனக்கு வேணும் இன்ட்ரி மெயின்டெனன்ஸு, எனக்கும் என் குழந்தைக்கும் சேர்த்து ஒரு 30,000 ஆட் இன்ட்ரி மெயின்டெனன்ஸ் கொடுங்கன்னு ஒரு ப்ரேயர் போடணும். கரெக்டாக என்னோட சாப்பாடு செலவுக்கும் என் குழந்தையோட சாப்பாடு செலவுக்கும் எனக்கு பணத்தை கொடுக்க சொல்லுங்கள், அதுதான் ஆட் இன்ட்ரி மெயின்டெனன்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என் குழந்தைக்கு நான் வந்து இப்போ என் கணவரை நான் அடித்து துரத்திட்டாரு, நான் வரும்போது என் குழந்தையும் நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஓகேவா? இப்போ என் குழந்தைய நான் ஸ்கூலில் சேர்த்துருக்கேன், 50,000 1,00,000 அப்படின்றாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என் குழந்தையினுடைய ஸ்கூல் ஃபீஸை என் கணவரை கட்ட சொல்லி ஒரு ஆர்டர் போடுங்க. இதுதான் வந்து இதெல்லாம் ப்ரேயர்ஸ், இந்த ப்ரேயர்லாம் போடணும். கரெக்டாக என் குழந்தைக்கு ஆட்டோ ஃபீஸு, என் குழந்தைய நான் ஸ்கூல்லேருந்து என் வீட்டிலேருந்து கொண்டு போய் ஸ்கூலில் விட்றேன், ஆட்டோ ஃபீஸு, வேன் ஃபீஸு, இந்த ஸ்கூல் எஜுகேஷன் ஃபீஸ்லாம் என் புருஷனை கட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரேயர்ஸ் போடணும். ஓகேவா? இப்போ வந்து என்ன ஆகும்னா மனைவி வந்து ஒர்க்கிங் உமனாக இருக்கிறாங்க, கணவனும் ஒர்க்கிங் பர்சனாக இருக்கிறாரு. அப்போ மனைவி வந்து என்ன பண்ணுறாங்க, நான் ஒர்க்கிங் உமன் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் வந்து டிவி ஆக்டில் அவங்க பிளைண்ட்டில் சொல்கிறாங்க. பிளைண்ட்னா புகார் மனு. ஓகேவா? நான் சிவில் சைடு ப்ராக்டிஸ், அதனால் அவர் வாயில் வந்து பிளைண்ட்டுன்னு வரும். கரெக்டாக இல்லையா? அதனால் வந்து இவர் பிளைண்ட்டுன்றாரு அப்படின்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. கரெக்டாக இல்லையா? குறை சொல்கிறவங்க இந்த வீடியோ பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ என்ன மேட்டர் அப்படின்னா, இந்த டிவிசியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஐ எம் அன் ஒர்க்கிங் உமன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து அந்த டிவிசி பிளைண்ட்டில் சொல்லுது வைங்களேன். அப்போ வந்து என்ன ஆகும்மா, நீ ஒர்க் பண்ணுற, உன் கணவரும் ஒர்க் பண்ணுறாரு, அதனால் வந்து குழந்தையினுடைய ஸ்கூல் ஃபீஸை வந்து முழுக்க கணவரையே கட்ட சொல்ல முடியாதுமா. ஸோ நீ ஒர்க் பண்ணுற, சம்பளம் வாங்குற, நீ ஒரு பாதி பணம் கட்டு, உன் கணவர் பாதி பணம் கட்டட்டும் குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸுன்னு தான் கோர்ட் சொல்லும். கரெக்டாக இல்லையா? அதனால் வந்து கோர்ட் ஃபீஸ் ஸ்கூல் ஃபீஸ் 1,00,000 ரூபான்னு வைங்களேன். அப்போ மதர் ஹேஸ் டு பியர் 50,000, ஹஸ்பண்ட் ஹேஸ் டு பியர் 50,000 தான் கோர்ட் ஆர்டர் போடும். கரெக்டுங்களா இல்லையா? இதுதான் விஷயம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவிசி கேஸ்லாம் மினிமம் ஒரு 2 வருஷம் நடக்கலாம், 3 வருஷம் நடக்கலாம், அல்லது 4 வருஷம் நடக்கலாம், இல்லை 5 வருஷம் நடக்கக்கூடிய கேசஸ் இருக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ அட்வொகேட்ஸ் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, நாலேஜ்டு பர்சனாக இருந்தாங்க வைங்களேன், அவங்க அந்த கேஸை இழுப்பாங்க. கரெக்டுங்களா? ஓகேவா? இதுதான் மேட்ரு. ஸோ நாலேஜ்டு வக்கீல்கிட்ட தான் நம்ம கொண்டு போய் கேஸை கொடுப்போம். ஓகேங்களா? அதே போல் எதிர்த்தரப்புலையும் நாலேஜான அட்வொகேட்ஸ் இருப்பாங்க. அவங்களும் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு எப்படி வாய்தா வாங்கணும்னு தெரியும், எப்படி கேஸை இழுக்கணும்னு தெரியும். கரெக்டுங்களா? ஸோ அவங்க அந்த கேஸை இழுக்க தான் செய்வாங்க. ஸோ 2 வருஷத்தில் கேஸ் முடியுது, 1 வருஷத்தில் கேஸ் முடியுது, 4 வருஷத்தில் முடியுது, 3 வருஷத்தில் முடியுது அப்படின்னா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் கையில் தான் இருக்குது, நம்ம கையில் கிடையாது. கரெக்டுங்களா? ஸோ இப்போ ஒரு கேஸ் போட்டாச்சு, 1 வருஷம் ஓடுது கேஸு. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஜட்ஜுக்கிட்ட வந்து ஆட் இன்ட்ரிம் மெயின்டெனன்ஸுக்கு ஒரு பெட்டிஷன் போடுவோம். ஜட்ஜ் வந்து என்ன பண்ணுவாங்க, அதை ஆட் இன்ட்ரிம் மெயின்டெனன்ஸுக்கு நீ 20,000 கொடுத்து தான் ஆகணும். நீ 1,00,000 சம்பாதிக்கிறல்ல, நீ யாருக்கு கொடுக்குற, உன் ஒய்ஃபுக்கு தானே கொடுக்குற, உன் குழந்தைக்கு கொடுக்குற, ஏன் அதை கொடுக்க மாட்டியா? நீ உன் ஒய்ஃபுக்கும் உன் குழந்தைக்கும் நீ வந்து மெயின்டெனன்ஸ் அமௌண்ட்டை கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு கோர்ட் ஆர்டர் போடும் ஆட் இன்ட்ரிம் மெயின்டெனன்ஸுக்கு. எனக்கு ஒரு கால் வருது, நான் அடுத்த வீடியோவில் மீதி சொல்கிறேன்.